என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பாரு எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்க. 8th நியூ புக்ல இருக்குது. 2022 வந்து ஒரு 3 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மடங்க பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்ல தாங்க சொல்லி கொடுக்க போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ல ஏ மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம், பி மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம், ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செய்வாங்கன்னு ஒரே ஸ்டெப்ல, சரிங்களா, 3த்தையுமே கண்டுபிடிக்கலாம். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. 6 கணக்கு எடுத்து வந்திருக்கேன். இதுல 3 கணக்கு ஒரு டைப், 3 கணக்கு வேற ஒரு டைப், சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த 6 கணக்கும் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மடங்கு வேகமானவர் அப்படின்னு டைம் அண்ட் ஒர்க்ல மடங்கு அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி, இதை 3த்தையுமே நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி காருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றான், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஏ எப்படிப்பட்டவர்னா பியை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். இதானே ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றான், கரெக்டா? கரெக்ட். இப்போ இது எப்படி எழுதலாம்னா, எனக்கு முதல்ல ஒரு நம்பர் தேவை. அப்போ ஒரு நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். இதானே இந்த லைன்ல சொல்றான். நல்லா புரியுதா பாருங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அப்ப நான் இதை நம்பரா எழுதணும்னா ஒரு நேரத்தில் ஏ ஒரு வேலை செய்யறாருன்னு வச்சுங்க, அதே நேரத்தில் பி வந்து ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்யறான்னு வச்சுங்க, அதே நேரத்தில் ஏ 3 வேலை செய்வார். கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்போ ஏ பிளஸ் பின்னா இந்த 3யும் இந்த இங்க ஏக்கு இருக்கிற நம்பரையும் பிக்கு இருக்கிற நம்பரையும் கூட்டிக்க சொல்றேன், சரிங்களா. 3யும் 1யும் கூட்டினா 4 அப்படின்னு எழுதிடுறேன். இதெல்லாம் வேலையை குறிக்குது. கணக்கு அடுத்த ஸ்டெப் போனோம்னா இதை ரேஷியோவா மாற்றணும். நான் ரேஷியோவா மாத்திட்டா அடுத்த செகண்ட் ஆன்சர் வந்துடும், சரிங்களா. அது எப்படி சார் ரேஷியோ மாத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி போன வீடியோ டைம் அண்ட் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், 3 பேர் வேலை செஞ்சா அந்த பங்கு எவ்வளோ பிரிச்சுப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டே கொடுத்துருப்பேன். 2024 குரூப் 2 வந்து காலம் மற்றும் வேலை அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் வீடியோவா அதை பார்த்துட்டு இதை பார்த்தா புரியும், இல்லை இதே பார்த்தாவோட தெளிவாக புரியும். இருந்தாலும் அதில் 2 கணக்கில் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு சொல்ல வாரேன். இப்போ இந்த 3, 1, 4 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நம்பரை நான் ரேஷியோவை மாற்றணும் அப்படின்னா ஏவுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஏவை கை வச்சு மறைச்சுங்க, அதுக்கு கீழே இருக்கிற நம்பரையும் சேர்த்து. அப்படின்னா இப்போ பாருங்க, இதை மறைச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க. புரியுதா பாருங்க. ஏ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஏ கீழே இருக்கிற நம்பரை அப்படியே மறைச்சிக்குங்க, மீதி கண்ணுக்கு தெரியிற நம்பரை பெருங்க. ஒரு நாள் 4 அப்படின்னு வரும், சரிங்களா. இப்போ ரேஷியோ வச்சுக்கலாம். இப்போ ஏன்னா நான் ரேஷியோவை மாத்துறேன். அடுத்தது நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ விரல வச்சு மறைச்சிக்குங்க, அது கீழே இருக்கிற நம்பரோட மீதி இருக்கிற நம்பரை பெருங்க. 4 3 இருக்கு, 4 3 12, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ ரேஷியோ வச்சுக்கிறேன். இப்போ நான் ஏ பிளஸ் பிக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே மறைச்சிக்குங்க. ஏ பிளஸ் பியோட அந்த 4யும் சேர்த்து மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. ஒரு 3 அப்படின்னு வரும், அதை இப்படி எழுதிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ரேஷியோவா மாறிடுச்சு. சப்போஸ் இதில் சுருக்க முடியும்னா அடிங்க, சுருக்க முடியாதுன்னா அப்படியே வச்சுங்க. அப்போ ஏ கிட்ட 4 பீஸு, பி கிட்ட 12 பீஸு, ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸு அப்படின்னு ரேஷியோ மாத்திட்டேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்த லைன் வரும். முதல் லைன் தான் நான் இப்போ இவ்வளோ நேரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 2வது லைன் படிக்கிறேன். 2வது லைன் என்ன சொல்றான்னா, பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாரு. அப்போ பி கிட்ட கொடுத்தா 24 நாளில் முடிப்பாரு அப்படின்னு சொல்றான். இதோடு நிறுத்துங்க. இப்போ பி கிட்ட நல்லா கவனிங்க, பிக்கான மதிப்பு மட்டும் தான் கொடுத்துருக்கான். கரெக்டா? ஏவோ இல்லை 2 பேர் சேர்ந்தோ அதெல்லாம் மதிப்பு கொடுக்கல, வெறும் பிக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துறான். பி கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு? 12 பீஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ 12 பீஸ்ன்றது கணக்கில் 24 ரூபாய் அப்படின்னு சொல்றான். புரியுதுங்களா? ஜஸ்ட் நான் இந்த கேக் பீஸா மாத்திக்கிறேன். இப்போ ரேஷியோ மாத்தினேன் இல்லையா, 4:12:3ன்னு, இதெல்லாம் கேக் பீஸ் மாதிரி வச்சுங்க. ஏ கிட்ட 4 பீஸ் கேக் இருக்கு,
பி கிட்ட 12 பீஸ் கேக் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 12 பீஸ் எவ்வளோ, ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, இவ்வளோதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் பி கிட்ட இருக்கிறத மட்டும் கொஸ்டினில் கொடுத்துட்டான் 24 ரூபாய் அப்படின்னு. அப்போ நல்ல கவனிங்க, 12 பீஸ் வந்து 24 ரூபான்னு சொல்கிறான். இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சிட்டா கணக்கு ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, அதை எப்படின்னு கண்டுபிடிச்சா, ஏன்னா ஒரு பீஸ் ரேட் தெரிஞ்சு போனா ஜஸ்ட் அந்த நம்பரை பெருக்கினா போதும். இதே மாதிரி ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸ் இருக்கு, அதுக்கும் ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. அப்போ நான் ஒரு பீஸை கண்டுபிடிக்கணும்னா 12 பீஸ் 24 ரூபான்னு வருது இல்லை, இந்த 12 அப்படியே வகுத்துருங்க. வகுத்தா வரக்கூடிய விடை ஒரு பீஸுங்க. அப்போ ஓர் 12 ஈர் 12 24, அப்போ 2 ரூபா. ஒரு பீஸ் 2 ரூபான்னா இப்போ கொஸ்டின்ல எதை கேட்குறானோ அதை பார்க்கல, நல்லா கவனிங்க. இப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார்னா ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். 2 கூட 4 பேருக்குன்னா ஒரு நாள் 4 இருந்தாங்க 8 அப்படின்னு வரும். நான் வேணா கலர் மாற்றிக்கிறேன், 8 அப்படின்னு வரும். பி தான் கொஸ்டின்ல சொல்லிட்டான் 24 நாளில் முடிப்பாங்கன்னு. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா மூணாவது கூட 2 பேருங்க, ஓர் 3 3 ஈர் 3 6. இப்போ பாருங்க, நான் ஒரே ஸ்டெப்பு தான் 3த்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். ஏ மட்டும் தனியாக 8 நாளில் செய்வார், பி மட்டும் தனியாக 24 நாளில் செய்வார், கணக்கில் கொடுத்துட்டான். ஏவும் பி சேர்ந்து 6 நாளில் செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 3மே கண்டுபிடிச்சிட்டா இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறானோ அதை போட்டுடலாம். என்ன கேள்வி கேட்டிருக்கான் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 24 நாளில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். 2 பேரும் சேர்ந்துன்னா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 6. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. இப்போ நம்ம சொல்கிற மெத்தட் புரியுதுங்களா? ஒரே ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா 3 விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதில் எதை கேட்குறானோ அதை ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணிட்டேன், இங்கே பாருங்க, ஏ பி ஏ பிளஸ் பி இது ஒரு ஆர்டராக வச்சுக்கிறேன். எந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மடங்கு பேஸ் பண்ணி கேட்டுட்டாவே ஏ பி ஏ பிளஸ் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சிடுச்சா? அடுத்தது அவன் எத்தனை மடங்கு சொல்றான்னா நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ என்பவர் பியை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக செய்வார்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், பிக்கு நானாக ஒரு நம்பர் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஒரு நேரத்தில் பி வந்து ஒரு வேலை செஞ்சா 3 மடங்கு வேகமாக செய்வார் ஏ. அப்போ அதே நேரத்தில் ஏ 3 வேலை செய்வார். கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்போ நான் கொஸ்டின்ல ஏவும் பி சேர்ந்து கேட்பான்றதுக்காக தான் ஏ பிளஸ் பின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ ஏ கிட்ட 3ன்னு இருக்கு, பி கிட்ட 1ன்னு இருக்கு, கூட்டினா 4ன்னு வரும். ஓகேவா? இதெல்லாம் வேலையை குறிக்குது. ஓகேங்களா? இதை நான் ரேஷியோவை மாற்றணும். ரேஷியோ மாற்றினா தான் எனக்கு கணக்கு போட ஈஸியாக இருக்கும், கேக்காக மாற்ற முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரேஷியோவை மாற்றினா ஏவுக்கான ரேஷியோ கண்டுபிடினா ஏ அது கீழே இருக்க நம்பர் மறைச்சிக்கிட்டு மீதி பெருக்க சொல்கிறேன். அப்போ ஒரு நாள் 4ன்னு வரும். புரியுதா? அடுத்தது நான் பிஏ கண்டுபிடினா பிஏ மறைச்சிக்கிட்டு மீதி கண்ணில் தெரிகிற நம்பரை பெருக்கணும். அப்போ 3 4 பெருக்கணும், 3 அங்கே 12. கரெக்டா? அடுத்தது ஏ பிளஸ் பிஏ கண்டுபிடினா ஏ பிளஸ் பி அப்படியே மறைச்சிக்கணும், மீதி கண்ணில் தெரிகிற நம்பரை பெருக்கணும். ஓர் 3 3. அப்போ 4:12:3 வருது. இதை நம்ம கேக்கா வச்சுக்கலாம். ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, பி கிட்ட 12 பீஸ் இருக்கு, சி கிட்ட 3 பீஸ் இருக்கு. இதுல ஏதாவது கொஸ்டின்ல வேல்யூ கொடுத்துருக்கானு அடுத்த லைன் பார்த்தா பி மட்டும் தனியா 24 நாள்ல செய்வாராம். அப்போ பி கிட்ட இருக்கிற கேக்கோட எண்ணிக்கை வந்து பார்த்தா ரூபாய் 24 ரூபாய். பி கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு, நான் கண்டுபிடிச்சது 12. அப்போ 12 பீஸ் 24 ரூபாய்னா ஒரு பீஸ் 2 ரூபாய். கரெக்டா? இதெல்லாம் அப்படியே மனசுலேயே போடலாம். அப்போ ஒரு பீஸ் 2 ரூபாய்னா ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, 4 2 8 ரூபாய். ஏவும் பி சேர்ந்து 3 வச்சுங்கிறாங்க, 3 பீஸ். அப்போ ஒரு பீஸ் 2 ரூபாய்னா ஒரு 3 3 ஈர் 3 6 ரூபாய். அப்போ இவன் என்ன கேட்டிருக்கான், இப்போ பாருங்க நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கொஸ்டின்ல ஏ மட்டும் தனியான்னு கேட்டா நம்ம என்ன ஆன்சர் அடிக்கணும், அங்கே எழுதிருக்கும் பாருங்க 8 4ன்னு எழுதணும். ஏவும் பி சேர்ந்து கேட்டால் 6 நாள்னு எழுதணும். அப்போ 6 நாள், ஏன்னா ஏவும் பி சேர்ந்தா எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அழகாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? இவ்வளோதாங்க மடங்கு. புரியுதுங்களா? இதே மேபி எனக்கு புரியல சார்னா புத்தகத்தில் ஏ கண்டுபிடிக்க தனியாக கொடுப்பான், பி கண்டுபிடிக்க தனியாக கொடுத்துருப்பான். அதே மாதிரி அடுத்த டைப் வேறு இருக்குது. சரிங்களா? அந்த டைப்புக்கு ஒரு மெத்தட் இருக்கும், குழப்பமாக இருக்கும். அதை விட இதுவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சப்போஸ் எனக்கு இன்னும் புரியல அப்படின்றவங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் 2 வச்சுருக்கேன், அதை விட்டுறேன். அடுத்த கேள்விக்கு வரேன். அடுத்த கேள்வி 8th நியூ புக்லையும் 2022 குரூப் 8லையும் கேட்டு வச்சுருக்கான். என்னன்னா, அமுதா ஒரு சேலையை 18 நாளில் நெய்வாங்க. அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி.
இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சிலை எத்தனை நாளில் நெய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மடங்கு டைம் அண்ட் ஒர்க்கில் மடங்குன்னு வந்துட்டாவே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் இதில் இருக்கிற பேரை வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமசாலி. அப்போ இந்த இடத்துல அஞ்சலியை வச்சுக்கிறேன், இந்த இடத்துல அமுதாவை வச்சுக்கிறேன், இந்த இடத்துல அஞ்சலியும் அமுதாவையும் கூட்டிக்கணும். இதான் மெத்தேடு. ஏ பி ஏ ப்ளஸ் பி, இந்த மெத்தேடு புரியுதா? புரியுது. இல்லை பேர் கொடுக்க நான் பேர் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கொஸ்டினை நல்லா படிங்க. அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. கரெக்டா? அப்போ அமுதா ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் அஞ்சலி 2 வேலையை செய்வாங்க. கரெக்டா? ஏன்னா 2 மடங்குன்றாங்க. புரியுதா? இப்போ நான் போடுறது இந்த இடத்துல நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னா தப்பாயிடும். அந்த அமுதா அஞ்சலி ஏ பி என்ன சொல்கிறானோ அதை கரெக்டாக போடுங்க. இங்கே நீங்களே பார்த்தா தெரியும், அஞ்சலி வந்து அமுதாவை விட 2 மடங்கு வேகமாக செய்வாங்கன்றாங்க. நான் இந்த இடத்துல முதல் அஞ்சலி வச்சுருக்கேன், அடுத்தது அமுதா வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போ அமுதா ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சால் அதே நேரத்தில் 2 வேலையை செய்வாங்க அஞ்சலி. கரெக்டா? கரெக்ட். இப்போ அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 1 கூட்டினா 3. இதெல்லாம் வேலையை குறிக்குது. வேலையை வச்சுட்டு கணக்கு போட முடியாது. இதை நான் ரேஷியோவாக மாற்றிக்கிறேன். ரேஷியோ மாற்றினா அஞ்சலிக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா அஞ்சலியை விரலை வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிக்கிட்டு அந்த நம்பரோடு மறைச்சிட்டிங்கன்னா மீதி கண்ணில் தெரிகிற நம்பரை பெருக்குங்க. அவ்வளோதாங்க. 1 3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 3 ரேஷியோ வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போ அமுதாவை கண்டுபிடிக்கணும்னா அமுதாவை விரலை வச்சு மறைச்சிங்க அதுக்கிற நம்பரோட. இப்போ மீதிக்கிற நம்பரை பெருங்க. 1 3 3 6 அப்படின்னு வரும். இது இப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரேஷியோ வச்சுங்க. அடுத்ததாக வந்து இப்போ அமுதாவும் அஞ்சலி எத்தனை நாள் செய்வாங்க கண்டுபிடிக்கணும். அப்போ அதை அப்படியே மறைச்சிங்க 3ஓடு சேர்த்து. மீதிக்கிற நம்பரை பெருங்க. 1 2 2 அப்படின்னு வரும். அதை இப்படி எழுதிங்க. அவ்வளோதான். இப்போ நான் ரேஷியோவாக மாற்றிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடணும். சில வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும் சுருக முடியாது. 3 6 2 சுருக முடியாதுன்னா அப்படியே வச்சுங்க. இப்போ வச்சுக்கிட்டு இப்போது மனசில் வச்சுங்க. இப்போ அஞ்சலி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்குது, அமுதா கிட்ட 6 பீஸ் கேக் இருக்குது, அஞ்சலியும் அமுதாவும் சேர்ந்து 2 பீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த லைனுக்கு வருவோம். அடுத்த லைன் தலை மேலே கொடுத்துருக்கான் பாருங்க. அமுதா ஒரு சேலையை 18 நாளில் நெய்வாங்களாங்க. அப்போ அமுதா கிட்ட இருக்கிறதுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துருக்கான். சரியா? அப்போ அமுதா எங்கே இருக்காங்க? இருக்காங்க. அமுதா கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு? 6 பீஸ். அப்போ 6 பீஸ் தான் இங்கே எழுதுறேன். கீழே மேலே எழுதலாமா? இங்கே எழுதலாம். 6 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா அப்படின்றான். 6 பீஸ் 18 ரூபான்னா நான் ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்க. அஞ்சலி கிட்ட 3 பீஸ் இருக்கு, அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து 2 பீஸ் வச்சிருக்கான், அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். புரியுது இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. புரியலனா கூட சொல்லுங்க, நான் தனியாக கூட இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 பீஸ் 18 ரூபாங்க. ஒரு பீஸ்னா இந்த 6 அப்படியே இங்கே கீழே போட்டால் போதும், ஒரு பீஸ் ஆகிடும். 1 6 6 3 6 18. அப்போ 3 ரூபா. ஒரு பீஸ் 3 ரூபான்னா அஞ்சலி கிட்ட 3 பீஸ் இருக்கு. அப்போ 3 9 ரூபாய். இதை விட ஜஸ்ட் 3 பெருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு பீஸ் 3 ரூபான்னா 3 பீஸு 9 ரூபாய். ஒரு பீஸ் 3 ரூபான்னா 2 பீஸ் எவ்வளோ? 1 3 3 2 3 6. அப்போ இப்போ பாருங்க, அஞ்சலி தனியாக செஞ்சா 9 நாளில் செய்வாங்க. அமுதா கொஷின்லேயே கொடுத்துட்டான் தனியாக 18 நாளில் செய்வாங்க. அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து 6 நாளில் செய்வாங்க. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேன். இப்போ நீ எதை கேட்குற? டிஎன்பிசி எதை கேட்குறேன்னு ஆன்சர் போடுறியா அப்படின்னு சவால் விட்டு போய் டு ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்க, இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சிலை எத்தனை நாளில் செய்வாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 6 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதா போய் கஷ்டம். இதில் என்ன உங்களுக்கு கணக்கு வரல, நீங்களே சொல்லுங்க. இதில் என்ன பெரிய 10 பக்கம் போடுற மாதிரி இருக்குதா, ஃபார்முலா இருக்குதா? ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக மனக்கணக்கு போடுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ 2 கொஸ்டின் சொல்லிட்டேன் இல்லையா? ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி தானே? சரிங்களா? இதை பாருங்க, 36வது கேள்வி ஹோம்ஒர்க்குங்க. ஏ என்பவர் பியை போல 2 மடங்கு வேலை செய்வார். மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாங்க. எனில் ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு 8/10/2022 கேட்டிருக்கோம். இப்போ நான் வாயிலே சொல்கிற மெத்தேடை நீங்கள் போடுங்க. இப்போ ஏ இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அது எழுதலாமா? ஏ பி
ஏ ப்ளஸ் பி. நான் மெத்தேடு சொல்கிறேன், நீங்கள் போடுங்க, எனக்கு கொஞ்சம் புரியாதவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஏ என்ன சொல்கிறேன், ஏ என்பவர் பியை போல் 2 மடங்கு வேலை சார். அப்போ பி ஒரு வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சார்னா ஏ 2 வேலையை செய்வார். இப்போ மொத்தம் இவங்க 2 பேருக்கு சேர்ந்து எவ்வளோ ஆகுது, 3 ஆயிடுது. சரிங்களா? இப்போ இதை ரேஷியோவை மாற்றுங்க. தெரியலையா? ரேஷியோவை மாற்றிட்டிங்கன்னா இங்கெல்லாம் சம்திங் நம்பர்ஸ் கிடைக்கும். ஆமாவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் முடிப்பாங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்துனா தோ இருக்குது. அப்போ இங்கே ஒரு மதிப்பு கிடைக்கல இல்லையா? அதுக்கு இங்கே 24. ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன், இது மாதிரி இப்போ 12ன்னு வருதுன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் தான் போட போகிறீங்க. அப்போ 12 பீஸ் 24 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏவை கூட போயிருக்கலாம், பிஏ கூட போயிருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் என்னென்ன கேட்கணும், நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? நான் ஸ்டெப்பு சொல்லிட்டேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பு முடிச்சாச்சு. செகண்ட் டைப்புக்கு வருவோம். செகண்ட் டைப் எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா? அதோ போடுறேனே. 38வது கேள்வி. 38 தானேங்க? ஆமாம் 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 ஆமாம். என்ன கேட்குறேன்னா, ஏ என்பவர் பிஏ போல 2 மடங்கு வேலை செய்வார். மேலும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 24 நாள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார்? ஆக்சுவலி இது ஏன் செகண்ட் டைப்னு சொன்னேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 3 கணக்கு பார்த்தோம்ல, இதில் நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுதா மட்டும் 18 நாளில் முடிப்பேன்னு சொன்னோம். சரிங்களா? அடுத்தது இந்த ஹோம்ஒர்க் செம்மில் 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் முடிப்பேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செம்மில் பி மட்டும் தனியாக 24 நாளில் முடிப்பான்னு சொல்லிட்டான். சரிங்களா? இப்போ ஏ மட்டும் தனியாகவும் கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டா நம்ம அழகாக அதை எடுத்துன்னு வந்து அடித்து போட்டுட்டோம். ஆனால் இந்த டைப்பில் பர்டிகுலராக ஒரு நபரோட வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களே பாருங்களேன். இங்கே என்னன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பியை விட 24 நாள் கம்மியாக எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த 24ன்றது ஏவையும் குறிக்கல, பியையும் குறிக்கல, ஏவும் பியும் சேர்ந்தும் குறிக்கல. ஏ அதாவது பிஏ கம்பேர் பண்ணும் போது ஏ வந்து 24 நாள் கம்மியாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதில் யாருக்குமே தனியாக இல்லையே, இது எப்படி போடலாம்னா அதே தான், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். நான் என்னன்னு சொல்கிறேன், கவனிங்க. சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுவோம். இது மடங்கு டைப்பு. மடங்குனாவே ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டா? கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஒன்றா போடுவோம். ஏ என்பவர் பிஏ போல 2 மடங்கு வேலை செய்பவர். ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணும் போது 2 மடங்கு வேகமாக செய்வாராம். அப்போ பி ஒரு வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சா அதே நேரத்தில் ஏ 2 வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ ஏ ப்ளஸ் பின்னா இது 2த்தையும் கூட்டினா 3ன்னு வரும். இது வரைக்கும் ஓகே. இப்போ இதெல்லாம் வேலை. இதை நான் ரேஷியோவாக மாற்றணும். ரேஷியோவாக மாற்றினா ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏவை விரல் வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருக்கணும். அப்படின்னா ஓர் 3 இங்கே 3ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ விரல் வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருக்கணும். ஓர் 2 ஈர் 3 6. ஓகே. அடுத்தது ஏ ப்ளஸ் பிஏ கண்டுபிடிக்கணும்னா அப்படியே விரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருக்கணும். ஓர் 2 அப்படின்னு வரும். இதெல்லாம் ரேஷியோவாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஏ கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 6 பீஸ் கேக் இருக்குது, ஏ ப்ளஸ் பி கிட்ட 2 பீஸ் கேக் இருக்கு. இது வரைக்கும் ஓகேங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கணக்கில் இப்போ ஏ மட்டும் 24 நாளில் செய்வார்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, 3 பீஸ் 24 ரூபான்னு வச்சு ஒரு பீஸ் கண்டுபிடிச்சி நான் மற்றதை கண்டுபிடிச்சிடுவேன். கரெக்டாக? இப்படி தான் நம்ம போன 3 கணக்கு பார்த்தோம். ஆனால் இதில் என்ன சொல்கிறான்னா, அங்கே பாருங்க, கம்பாரிசன். ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 24 நாள் கம்மியாக முடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சுன்னா யாருக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கோம்? இப்போ ஏ வந்து பி செய்யத்தை விட 24 நாளில் கம்மியாக முடிப்பார். இந்த மாதிரி கம்பாரிசன் தானே. இது கம்பாரிசனோடு வேலை ஒரு மதிப்பு கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அது யாரா இருக்குன்னு பாருங்க, ஏவுக்கும் பிக்கும். அப்போ ஏவுக்கும் பிக்கும் வித்தியாசம்னா இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் எடுங்க. புரியுதா பாருங்க நான் சொல்றது? இந்த மாதிரி கணக்கு வந்துட்டா யாரா இருக்கு, ஏவுக்கும் பிக்கும் தான் சொல்றோம் வித்தியாசம். கரெக்டா? அப்போ ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸையும் பி கிட்ட இருக்கிற 6 பீஸையும் கழிங்க. 3ல் 6 போச்சுன்னா 3 வரும். அவ்வளோதான். அப்போ 3 பீஸ் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கான், 24. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி கம்பாரிசன் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ஏ கிட்டையும் பி கிட்டையும் ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அதை கழிங்க.
கழிச்சா ஒரு மதிப்பு வரும் இல்லை. இப்போ 6ல் 3 போனால் 3 வருது இல்லையா? அப்போ 3 பீஸ் 24 ரூபாய். அவ்வளோதாங்க. இதான் அவன் சொல்ல வரான். புரியுதுங்களா? அப்போ 3 பீஸ் 24 ரூபாய்னா ஒரு பீஸ் கண்டுபிடிங்க. அப்போ நான் இதை 3ஆல் வகுத்துட்டாவே ஒரு பீஸ் ஆகிடும். ஆமாவா? ஆமாம். 1 3 3 5 3 15 6 3 18 7 3 21 8 3 24 சாமி. அப்போ ஒரு பீஸ் 8 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது. 8 3 24. அப்போ 24 ரூபாய். 6 8 எவ்வளோ? அப்படியே கண்டுபிடிங்க, வேற ஒன்றும் கிடையாது. 6 8 48 ரூபாய். அப்புறம் 2 2 8 16 ரூபாய். அவ்வளோதாங்க. அப்போ ஏ தனியாக 24 நாளில் செய்வார், பி 48 நாளில் செய்வாப்ல, ஏவும் பியை சேர்ந்து 16 நாளில் செய்வாங்க. எப்பா டிஎன்பிசி நீ என்ன கொஷின் கேட்டுக்கிறவா அப்படின்னு பார்த்தா ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டான். அப்போ ஏ மட்டும் அப்படின்னா 24. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. இப்போ பாருங்க 48 பிக்குது, 16 வந்து ஏவும் பியும். பார்த்தீங்களா? இவன் வந்து 3மே குத்து வச்சிருக்கான். கரெக்டாக போட்டால் ஆன்சர் வந்துடும். தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா? சார் கொஞ்சம் புரியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கணக்கு பாருங்க சொல்கிறேன், அதை போட்டு பாருங்க, தெளிவாக புரியும். நான் என்ன பண்ணுறேன், இதே ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் சரிங்களா? இந்த கணக்கு பாரு, கடைசி கணக்கு நிறுத்திட்டு உங்களுக்கு அந்த கணக்கு ஹோம்ஒர்க் வச்சு காமிக்கிறேன். இங்கே என்ன சொல்கிறான்னா, ஒரு வேலைக்காரர் ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவாக எடுத்துப்பார். அப்படின்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார். அப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஏ 10ன்றது கம்பாரிசன் தான். ஏ வந்து பிஏ முடிக்கிறத விட 10 நாள் முன்னாடி முடிச்சிடுவார். இதான் சொல்கிறான். அப்போது இந்த 10ன்றது ஏவையோ பியோ ஏ ப்ளஸ் பியோ குறிக்கல. அது மட்டும் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இது செகண்ட் டைப். அப்போ நம்ம நார்மலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிக்காரரு 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாவே ஏ பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா? இப்போ என்னென்ன சொல்கிறான் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு வேகமாக செய்வார். அப்போ பி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சாருன்னா அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். கரெக்டா? கரெக்டு. 1 3 கூட்டினா 4ன்னு வரும். ஏ ப்ளஸ் பி. இது வரைக்கும் உங்களுக்கு புரியும். இப்போ இதெல்லாம் வேலையை குறிக்குது. இதை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னு கேட்டால் ரேஷியோவாக மாற்றணும். ரேஷியோவாக மாற்றினா இப்போ நான் ஏவை கண்டுபிடினா ஏவை மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருக்கணும். ஒரு நாள் 4 அப்படின்னு வரும். ரேஷியோ வச்சுக்கிறேன். இப்போ பிஏ கண்டுபிடினா பிஏ மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருக்கணும். நான் 12 அந்த 12 இப்படி எழுதிங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஏ ப்ளஸ் பிஏ கண்டுபிடினா அதை வரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருங்க. ஒரு 3 அப்படின்னு வரும். எழுதிக்கிட்டேன். இப்போ இது சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. சுருக்க முடியாது. ஓகே. இப்போ ஏ கிட்ட நம்ம இந்த மனசுலேயே சொல்லணும். ஏ கிட்ட 4 பீஸ் இருக்குது, பி கிட்ட 12 பீஸ் இருக்குது, ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு. சப்போஸ் இந்த கணக்கில் ஏ மட்டும் தனியாக 10 நாள்னு சொன்னார்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 4 பீஸ் 10 ரூபாய், அப்போ ஒரு பீஸை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை பி மட்டும் 24 நாளில் முடிப்பார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 12 பீஸ் வந்து 24 ரூபாய், அப்போ ஒரு பீஸ் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்லிருக்கான்னா, இங்கே பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவாக எடுத்துப்பார். அப்போ இந்த மாதிரி கம்பாரிசன் கேட்டுட்டாவே யாருக்கு ஏவுக்கும் பிக்கும் தான். அப்போ இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் எடுங்க. 12ல் 4 கழிங்க. 12ல் 4 போச்சுன்னா 8 அப்படின்னு வரும். அப்போ 8 பீஸ் 10 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் எவ்வளோ? ஒரு பீஸ் கண்டுபிடிங்கன்னா அந்த 8 அப்படியே வகுத்துட்டா வந்துரு போகுது. கரெக்டா? அப்போ இதில் பாதி 4, இதில் பாதி 5. கரெக்டா? அப்போ 5/4ன்னு வரும். என்ன பாது பின்னத்தில் வந்துக்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. அப்போ ஒரு பீஸ் 5/4. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்குறான்? இப்போ பாருங்க, நான் டைரெக்டாக கொஸ்டினுக்கு கண்டுபிடிக்கிறேன். பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வான்னு கேட்குறான். அப்போ பி கிட்ட 12 பீஸ் இருக்குது, அப்படியே எடுத்துன்னு இங்கே எடுத்துன்னு வரலாமா? பி மட்டும்னா இப்போ 12 பீஸ் இருக்குது. இதாக கூட 12 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 5/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அந்த 5/4 அப்படியே பெருக்கலாமா? 5/4 அவ்வளோதானே? கரெக்டா? இது அடித்த ஆன்சர். ஒரு நாள் 4, இன்னாங்க 8, முன்னாங்க 12, 3 5 15. அவ்வளோதான், 15 ஆன்சர் எங்கிட்ட இருக்குது பாருங்க. ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? புரியுது. இப்போ நான் ஏவும் கண்டுபிடிக்கிறேன். ஏ கிட்ட 4 பீஸ் இருக்குது. அப்போ ஒரு பீஸ் 5/4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஒரு பீஸ் 5/4னா 4 கூட அந்த 5/4 பெருகிட்டா போதும். 4க்கு 4 கேன்சல், 5 நாளில் முடிச்சிடுவேன். அவ்வளோதான். இப்போ ஏவும் பி இதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுச்சா? 2 டைப் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன், இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆன்சர் வரலன்னா கேளுங்க. சரிங்களா? 39வது கேள்வி ஹோம்ஒர்க் ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே ஹோம்ஒர்க் போடுங்க.
ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு. என்னப்பா இத்தனை வாட்டி கேட்டுக்கிறான்? 8th புக்கில் இருக்குது, 2022லயே 4 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கான். சரிங்களா? அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஸ்டெப்ஸு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் மெத்தட் உங்களுக்கு கை கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு குழுவோ கையோ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பி A+B சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறான்? இது பாருங்க, ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக செய்வார். அப்போ பி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சால் அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். இவங்க 2 பேரும் கூட்டினா 4ன்னு வரும். இப்போ இதை ரேஷியோவாக மாற்றணும். உங்களுக்கு ரேஷியோவாக மாற்றினா இதுக்கு ஒரு நம்பர், இதுக்கு ஒரு நம்பர், இது ஒரு நம்பர் கிடைக்கும். கரெக்டாக? ரைட்டு. இப்போ அடுத்தது என்னன்னா, இங்கே கம்பாரிசன் கொடுத்துருக்கான். ஏவுக்கும் பிக்கு கம்பாரிசன் தான் கொடுத்துருக்கான் இந்த 24. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே ஏவுக்கும் பிக்கும் ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அதை கழிச்சா ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்பு தான் 24. அப்போ ஒரு பீஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பரை வகுத்துட்டா வந்துடும். கரெக்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த A+Bக்கு ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க, அதில் பெருகின ஆன்சர். அவ்வளோதாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நீங்கள் போடுங்க, கரெக்டாக வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ 4 நாள், பி 6 நாள், சி 9 நாள், டி 7 நாள். கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான், இதுக்கு மேலே போதும், ரொம்பலாம் வேண்டாம். இதுவே இந்த 2 டைப்பு தான் இருக்குதே மடங்கில். இதை விட ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டான் குரூப் 2க்கு. சரிங்களா? அப்போ இந்த டைப் இதோடு முடிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் உங்களுக்கு புரியுதா இல்லையன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். புது ஷார்ட்கட்.